எவ்வளவு காலமா இங்க இருக்கா? எவ்வளவு காலமா செய்றீங்க? என்னென்ன செய்றீங்கன்னு சொல்லுங்க. என்னென்ன செய்றீங்கன்னு சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். அதாவது நான் 16 வயசுல இருந்து என்னோட வாழ்க்கையில பயணிச்சிருக்கேன். உடல்நலம் இன்றைய காலத்திலிருந்து இந்த உணவு முறை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று மாறும்போது நம்ம ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கத்தில் கற்றுக்கொண்ட தேங்காய் வாழைப்பழம் இதை நம்ம முதல் பேசிக்கணும். அப்போ இது கொஞ்சம் சாப்பிட்டோம். ஐயா கூட பழக்கம் வச்சு அவங்க கூட சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு அவங்க கூடவே பழகும் போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இயற்கை உணவுகளை சேர்க்கணும்னு சொல்லி இயற்கை உணவு நிறைய வகை இயற்கை உணவு இருக்கு. நம்ம மினிமம் நமக்கு நாட்டு காய்கறி வச்சு சுரக்காய் சாலட்டு, வாழைத்தண்டு, வாழைக்காய், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சரி காய் என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. சுரக்காயில சாலட் பண்ணிக்கலாம். சுரக்காய் கட் பண்ணிட்டு மிளகு ஜீரம் போட்டால் சாலட் ஆயிடுச்சு. இது ரொம்ப பெண்களுக்கு உண்டான கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனையை சால்வ் எடுக்கும். நிறைய விஷயங்கள் அந்த சுரக்காய், நாட்டு சுரக்காய் நம்ம இங்கே வானகத்தில் பயிற்சி நடக்கும்போது ஒரு வேளைக்கு இந்த சுரக்காய் சாலட் கொடுத்துருக்கோம். கம்பங்கூழ் கொடுத்து சுரக்காய் சாலட்டும் கொடுத்துருக்கோம். அது விட்டும்போது சில பேர் காலி ஆகிடும். பச்சை சுரக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. நிறைய மாட்டுங்கள். இது மாதிரி வாழைத்தண்டு பசும் பொரியல், வாழைக்காய் பசும் பொரியல், சுவை ஊட்டிய வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு காரக்கறி, இந்த மாதிரி எல்லா சமையல் காய்கறியும் சமைக்காம கொடுக்குறோம். இதுக்கு நம்ம எரிபொருள் மிச்சப்படுத்தணும். ஏன்னா கேஸ் எடுக்கணும். இப்போ பூமி பின்னாக்கா நாமளே இந்த எரிபொருள் சிக்கனப்படும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு வேலைக்காவது இந்த உணவு கொடுக்கணும். இல்லை வருஷத்துக்கு ஒரு வேலையை சாப்பிடணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாடலைஸ் பண்ணாலே மாற்றம் கிடைக்கும். இதே கல்யாணத்துக்கு கூட நாங்கள் இந்த மாதிரி கொடுக்குறோம். கல்யாணம் நிலக்கடலை ஊற வச்சு கேரட்டு வெங்காயம் கட் பண்ணி அது ஒரு பொரியலை வைக்கிறோம். முடிஞ்சால் நாங்கள் ஒரு 15-20 கல்யாணத்துக்கு சிறுதானியம் மட்டும் பயன்படுத்திக்கிறோம். அதாவது சிறுதானியம் அரிசி கலந்தது. காலையில் எல்லாரும் வெண்பொங்கல் அரிசி விடுவாங்க. நாங்கள் சிறுதானியம் 10 கிலோ போட்டு 1000 பேருக்கு அந்த மாதிரி கொடுக்குறோம். தயிர் சத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாடல் சிறுதானியம் நிறைய கல்யாணம் எப்போ சேர்த்துக்கிறோம். காப்பி, பால், டீ சேர்க்காம கல்யாணத்தில் கருப்பட்டி காப்பி கொடுத்து இந்த மாதிரி செஞ்சிருக்கோம். சுக்குமலை காப்பி டீ தான் அது இருக்கு. நோபால் ஆயில் சமையல் உணவுங்கிறப்போ அதுவும் செஞ்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த உணவு முறை ஆரோக்கியமான உணவு முறை. இப்போ நான் இது வந்து பழகின பிறகு இது வரைக்கும் அதாவது 99% மருத்துவமனையும் மருந்து நாடவில்லை. மருந்தே சாப்பிட்டு மருந்து நல்லா ஆரோக்கியமாக ஐயா சொன்னது. அதாவது நம்ம எல்லாரும் சொல்றதை விட செய்து காமிக்கணும். அதனால நாங்கள் அதிகம் பேசிக்கிட்டோம், செயல்படணும். நம்ம என்ன செய்யறோமோ நம்மளோட வாழ்க்கை நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சி எப்படி வரும்? டாக்டர் விட்டு போகாம மகிழ்ச்சி வரும். அதான் யாரும் கீழே வந்து மண்டை வண்டி போடுறது. அதாவது முடிஞ்ச வரைக்கும் மருத்துவமனை நாடாமல் இருக்கணும். தன்னோட குடும்பத்துக்கு மருத்துவமனை செலவில்லாமல் இருக்கணும். அப்போ செலவு பண்றது சம்பாதிக்கிறது ரெண்டும் ஈக்குவல். நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம்? 5000 சம்பாதிச்சு 5000 குடும்பம் நடத்துற அளவுக்கு கடவுள் நம்ம ஆரோக்கியம் கொடுக்கணும். யாரும் கடவுள்கிட்ட இயற்கையிட்ட கேட்கும்போது கட்டமே இயற்கை கொடுக்கும். இந்த இறைவன் நமக்கு காப்பாற்றுவார். முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உணவு சாப்பிடுங்க, இயற்கை வாழ பண்ணுங்க, சமையல் பண்ண சொல்லிட்டு ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியா இருங்க. மகிழ்ச்சி ஒன்றே குறித்தால் வாழ்க்கை வாழ்வுடன். நன்றி வணக்கம். இட்லி பண்ணுவாரு சமையல் அடுப்பே இல்லாம இட்லி சட்னி அது வந்து ரொம்ப பெரிய வரவேற்பு. அந்த சுவையும் அளப்பரிய இருக்கும். ரகசியத்தை சொல்றது